Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 6. இத்தனை வயசுக்கு மேல நான் எங்க போவேன் சாமி? இது எங்க தேவகி அம்மா வாழ்ந்த இடம், செத்து போன இடம். இங்கே நானும் என் காலத்தை முடிச்சுக்கிறேன் சாமி, விரட்டாதீங்க தர்மதர. வேலைக்கார கிழவியான தாய் தான் புலம்பிக் கொண்டிருந்தால் கண்ணை துடைத்து துடைத்து அவளுடைய கந்தல் புடவின் நுனிகள் சொட்ட சொட்ட ஈரமாயிருந்தன. பொன்னடி ஏதோ தேடுகிறான் என்பதை உணராமல் தன்னை மிரட்டுவதாகவே எண்ணினாள் அவள். அவளுடைய அழுகையோ மன்றாடலையோ துளியும் லட்சியம் பண்ணாமல் சட்டிகளையும் பானைகளையும் வெளியே கொண்டு வந்து வைத்தவாறு இருந்தான் அவன். குறுக்கே வந்த கிழவியை கையாலோ காலினாலோ ஒதுக்கிவிட்டு தன் பாட்டுக்கு வேலையில் ஈடுபட்டிருந்தான் அவன். தன் கரத்தினால் தொட முடியாத அளவுக்கு அருவருப்பூட்டும் கூலங்களை தோட்டக்காரனின் உதவி கொண்டு அப்புறப்படுத்திய வண்ணம் இருந்தவன் திடீரென ஒரு பொருளை கையில் எடுத்து பார்த்து பல்லை கடித்தான். வெறுப்பின் முத்திரை அவன் கண்களில் ஆழப்பதிந்தது. ஏ தாய், வாய்ப்பா வாய்ப்படி என்று அவன் குரல் உருமியது சினத்துடன். அருகில் வந்த தாய் பொன்னடியின் கையில் இருந்த நிட்டிங் ஊசிகள் இரண்டையும் பார்த்தாலோ இல்லையோ விம்மல் ஒன்று வெடித்தது. சாமி, அதை பறிச்சுக்காதீங்க சாமியே, எஜமானி அவன் நினைவா அவங்க கொடுத்தது, அது என் கண்ணாட்டம் நான் காப்பாத்திட்டு வரேன் என்று அந்த ஊசிகளை வசப்படுத்தி கொள்ளும் வேகத்துடன் கைகளை நீட்டிக்கொண்டு தாவி வந்தாள். அவளுடைய ஆதங்கமே பொன்னடியின் சீற்றத்தை தூண்டிவிட்டது. கிழவியை வதைப்பதற்கு ஒரு நல்ல கருவி கிடைத்தது என்று அவனுடைய பேயுள்ளம் கணக்கு போட்டது. அந்த நிட்டிங் ஊசி எத்தனை வழவழவென்றிருந்ததோ அத்தனை முரட்டு பாறையாயிற்று அவன் மனம். தாய், எங்களுக்கெல்லாம் மேல உனக்கு அம்மா கிட்ட பிரியம் இல்ல, அதனால தானே இதை ஒழிச்சு வச்சுட்டு இருந்த இத்தனை நாளா. போகட்டும், அம்மாவுடைய பொருளை வேற என்ன வச்சிருக்க நீ என்று கேட்டான். வேற எதுவும் இல்லைங்க, தைரியமா சொல்லு, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நெக்லஸு, வளையல், சங்கிலி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஓரடி முன் வந்தான் பயங்கரமாக பொன்னடி. கிழவி நடுங்கி கொண்டே பின்வாங்கினாள். சாமி சத்தியம், வேற எதுவும் என்னட்டு இல்லைங்க, இது ஒண்ணுதான். அவங்க நிறுத்திவிட்டு பேச்சை தூண்டினான் பொன்னடி. இங்கே அவுட் ஹவுஸ்ல இருந்தப்போ அதை வச்சுக்கிட்டு கம்பளி சொக்கா பின்னிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு நாள் சொக்காயும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி நூலை எல்லாம் பிரிச்சு போட்டுட்டு ஊசியை தூக்கி எரிஞ்சாங்க. அத நீ வேலை மெனக்கிட்டு பொறுக்கி வச்சுட்ட. இரண்டு ஊசியை முழங்கால் மீது வைத்து மலக்கென்று முறித்து ஒடிக்க முயன்றான் பொன்னடி. வேணாம் சாமி என்று அவள் அலறியது பங்களாவை எட்டியது போலும். பொன்னடி என்று கலிவரதனின் குரல் அங்கே கத்துவது இங்கே எதிரொலித்தது. இரு, வந்து கவனிக்கிறவன என்று கருவி விட்டு என்ன வந்தது அவனுக்கு என்று தனக்குள் உரிமைய வண்ணமே பொன்னடி சலிப்புடன் பங்களாவின் மாடியை அடைந்தான். மாடி ஹாலில் அவன் கண்ட காட்சி அவனுக்கு புதியதல்ல. கடந்த 20 வருடங்களாக தினசரி காணும் நிகழ்ச்சிதான் இது. மாவட்டை மாதிரி சுருண்டு மயங்கி கிடந்தான் கலிவரதன். கையில் பிடித்திருந்த மதுக்கோப்பை சாய்ந்து கிடந்தது. புட்டி இன்னொரு பக்கம் உருண்டு இருந்தது. அவனுடைய கண்கள் பாதிதான் திறந்திருந்தன. என்றாலும் அந்த பாதியின் சிவப்பே அச்சம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவன் குரல், அதில் இருந்த ஒலி ஆகியவை பரிதாபத்துக்குரியவனாயிருந்தன. பொன்னடே, வந்துட்டியா என்று கேட்டான் கலிவரதன். என்ன வேணும் என்று அதட்டலாக வினவினான் பொன்னடி. கலிவரனத்துக்குள்ளே மது சென்றிருக்கும் வேளைகளில் அவர்களுடைய உறவு இப்படி தலைகீழாவது வழக்கம். யார் எஜமான் யார் உதவியாளன் என்பது புதிதாக பார்ப்பவருக்கு தெரியாது. ஊத்து என்றான் கலிவரதன். கவிழ்ந்திருந்த கிண்ணத்தையும் உருண்டிருந்த புட்டியையும் எடுத்து நிரப்பி தந்தபோது கலிவரதன் சிரமப்பட்டு எழுந்து பொன்னடியின் காலிலேயே சாய்ந்தாற்போல் உட்கார்ந்து கொண்டு கிண்ணத்தை உறிஞ்சத் தொடங்கினான். அப்போது அவனுடைய செருகிய கண்கள் பொன்னடியின் கையில் இருந்த நிட்டிங் ஊசிகளை கண்டுவிட்டது. பொன்னடி, ஏதுதே இப்படி கொஞ்சம் கொட என்று மன்றாடி கேட்டு பெற்றுக்கொண்டான் அந்த ஊசிகளை. என்னதுங்க எஜமா அது என்று புலம்பிக் கொண்டே பின்னால் வந்து விட்டால் தாய். எஜமானி அம்மா எனக்காக கொடுத்தாங்க என்று முன்னே வந்தவளை நசுக்கி விடுவன் போல கையை பிடித்து அழுத்தி அறைக்கு வெளியே தள்ளி கொண்டு சென்றான் பொன்னடி. அடித்தொண்டையில், தவறே, நானும் எஜமான் பேசி கொண்டிருக்கும் போது இன்னொரு தர நீ உள்ள வந்தியா, அன்னைக்கே உனக்கு சுடுகாட்டில் படுக்க ரிசர்வ் ஆயிடும். உஷார், போவடிய என்று அவளை மாடிப்படியில் இறக்கிவிட்டு கதவை சாத்தி கொண்டு திரும்பி வந்தான். வேலைக்கார கிழவியின் பாத்திரத்தை தானே ஏற்றுக்கொண்டவன் போல இப்போது கலிவரதன் அந்த ஊசிகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் உகுத்தவாறு இருந்தான். குடிகாரனும் பைத்தியக்காரனும் அண்ணன் தம்பிகள் என்பதை நிரூபிக்கிற மாதிரி. தேவகே, என்னை விட்டுட்டு போயிட்டியே தேவகே
என்று விசித்து விசித்து அழுது கொண்டிருந்தான் அவன். பொன்னடியின் முகத்தில் ஒருவித கடுமை பரவியது. அந்த புலம்பலை கேட்டதும், என்னங்க உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்குது என்று அதட்டி அந்த நிட்டிங் ஊசிகளை பறித்து ஜன்னல் வழியை வெளியே எறிந்தான். தோட்டத்தின் புதிரிடுக்கில் அவை விழுந்து மறைவதை திருப்தியுடன் பார்த்துவிட்டு கலிவரதனிடம் வந்தான். கீழே கிடந்தவரின் அக்குளில் இரு கைகளையும் கொடுத்து தூக்கி தரையோடு இழுத்தவாறு ஒரு சோஃபாவில் கிடத்தினான். ஒரு நாற்காலியை கலிவரதன் அருகில் போட்டுக்கொண்டு தானும் அமர்ந்தான். சொல்லுங்க என்றான் கலிவரதனிடம். என்னத்தடா சொல்லட்டும் பொன்னடே என்று முகத்தை மூடிக்கொண்டு விக்கி விக்கி அழுதான் கலிவரதன். தேவகை மேலே பற்றி என்னென்னவோ சொல்ல நினைச்சிங்களா என்று நினைவூட்டினான் பொன்னடி. கலிவரதனுக்கு சிறிது சிறிதாய் போதை குறைந்து கொண்டு வந்தது. அழுகையை நிறுத்தி கொண்டு வெறித்த பார்வையுடன் பேசலானான். தேவகைக்கே குழந்தை வேணும்னு ரொம்ப நாள் ஆசை. கல்யாணமாகி கொஞ்ச நாள் தானே ஆகுறது, அப்புறம் பார்த்துக்கலான்னு நானே சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், ஒரு நாள் அவங்கள பரிகாசம் பண்ணுவதற்காக டவுன்லேருந்து 25 ரூபா கொடுத்து ஒரு பெரிய ஜப்பான் பொம்மை கூட வாங்கி வந்தீங்களே என்று பொன்னடி எடுத்து கொடுத்தான். எத்தனை பெரிய குழந்தை பொம்மை, இப்போது நல்ல ஞாபகம் இருக்கு என்று கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான் கலிவரதன். ஆனால் அது வந்த வேலையே அவளுக்கு எனக்கு தகராறு ஆரம்பிச்சு விட்டது. போ, எதுக்காக இந்த மாதிரி ஊதாரை செலவுன்னு முதல் தடவை என்னோட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சா. செலவழிச்சா என்ன, என் சொத்தெல்லாம் கரைஞ்ச பிறகு கூட மஞ்சக்காணி சொத்து இருக்கிறத நானும் முதல் தடவை கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் மேலே சொல்லுங்க என்று பொன்னடி ஆவலுடன் கலிவரதன் தோளை உருக்கினான். அப்புறம் என்ன, அவள் தானே என் மேலே கோவிச்சுட்டு அவுட் ஹவுஸில் குடியிருக்க போயிட்டால. போனேன் என்ன, நீங்கள் விட்டா தானே. நகையெல்லாம் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன்னு தொலைச்சி எடுத்தீங்களா அவளை? கலிவரதன் நெற்றியை சுழித்து கொண்டான். அவன் புருவங்கள் கோணல் மாணலாக வளைந்தன. விழிகள் சஞ்சலத்துடன் சுழன்றன. மதுக்கோப்பையில் வழிய ஊற்றி அவனிடம் நீட்டினான் பொன்னடி. 15-20 லட்சம் ரூபாய் நகைகளை ஒழிச்சு வச்சுக்கிட்டு கடைசி வரையில தராம பிடிவாதம் பிடிச்சாங்களே. சண்டாலி, அகங்காரி, மனைவியா துரோகி, அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி என்று உருமத் தொடங்கினான் கலிவரதன். அவங்கதான் செய்துட்டாங்களே, நீங்க உங்க கையில அந்த அவுட் ஹவுஸுக்கு நெருப்பு வச்சது மறந்துடுச்சா? கலிவரதன் கண்கள் மிரட்சியோடு 4 புறம் நோக்கினேன். மெதுவா பேசு பொன்னடி. அவுட் ஹவுஸுக்கு நெருப்பு வச்ச போது நீ கூட தான் பக்கத்தில் இருந்த. நான் தான் கொலை பண்ணேங்கிற மாதிரி பேசுறிய நீயே என்று குறைபட்டு கொண்டான் தாழ்ந்த குரலில். நான் இல்லை என்ன சொன்னேன், அவளைத்தான் கொலை பண்ணிட்டீங்களா நீ 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 வேண்டாம் பொன்னடி, வேண்டாம் வேண்டாம் என்று அவன் வாயை பொத்தினான் கலிவரதன். அதெல்லாம் யாருக்கு இப்போ தெரியாது. ஒருத்தருக்கு தெரியும். யார் அது? அம்பிகா, தேவகி அம்மாள் மறுபிறவியான அம்பிகா. கலிவரதன் முகம் வெளிரலாயிற்று. அவளை மறந்தே போனேன் பொன்னடே, அவள் வாயை அடைச்சா வேண்டுமே என்று பதறினான். சபாஷ் முதலாளி என்று உரிமையோடு முதுகில் தட்டி பாராட்டினான் பொன்னடி. அதைத்தான் நான் அன்னைக்கிலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் நான் புதையலை சொல்லு, பொக்கிஷத்தை சொல்லு, அந்த பொண்ணின் தாவாக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. கலிவரதன் மதுக்கோப்பையிலிருந்து கடைசி சொட்டையும் முதட்டில் வடித்து கொண்டு, எஸ்டேட் மொத்தம் ஜப்தி ஆயிடும் போல இருக்குது பொன்னடே, உனக்கு தெரியாதா? தான் ஒரு வேளை அந்த பாவி புதைச்சி வச்சதை இந்த பொண்ணாவது சொல்லுமான்னு பார்க்குறேன். சரி, உன் யோசனை என்னங்கிற? கோழியின் கழுத்தை திருகி எறுகிற மாதிரி ஜாடை காட்டின பொன்னடி. அதான் ஒரே வழி, இல்லாட்டா உங்களை தூக்கு மேடைக்கு அனுப்பிவிடுவான் அம்பிகா. யோசிச்சு பாருங்க, உங்கள் சமாச்சாரங்களை அத்தனை ஞாபகமாக ஒப்பிக்கிறவ உங்கள் கையால் தனக்கு நேர்ந்த முடிவையும் ஏன் சொல்ல மாட்டா? எவ்வளவு விஷயங்களை இம்மி பெசகாமல் அழகாக வர்ணிக்கிறான்னு கண்களால் பார்த்துட்டாமே. அவுட் ஹவுஸுக்கு நெருப்பு வச்ச விவரத்தையும் அவள் அதே போல் வர்ணிச்சா மற்றவர்கள் ஏன் நம்ப மாட்டாங்க? மீண்டும் அவன் வாயை பொத்த கலிவரதன் முற்பட்ட அதே நிமிடம் தடதடவென்று மாடிப்படியில் ஏறி ஓடி வந்தான் தோட்டக்காரன். அந்த கிளவி பள்ளத்தில் விழுந்து குய்ய முறையான கூச்சல் போடுங்கம்மா என்று இறைக்க. பள்ளமா? எதிரா பள்ளம் என்று அதட்டினான் பொன்னடி. கலிவரதனோ கூப்பாடு எதற்கென்று புரிந்து கொள்ள இயலாதவன், போடாமுட்டால் இடியிட்டு கழுத்து பிடிச்சி தாள் கழுதைய சீறிக்கொண்டு கண்ணாடி கிண்ணத்தை தூக்கி அடித்தான் வந்தவன் மீது. சுவரில் மோதி சிலிரென்று உடைந்து தெரித்தது. அது சரையன் ஒதுங்கி கொண்ட தோட்டக்காரன், தென்னண்ட கொடியில காம்பவுண்ட் வர ஒரு பள்ளம் இருக்குதுங்க, எனக்கு கூட இத்தனால தெரியாது, இந்த கிழவி விழுந்து கத்தனா விடுறதுன்னு கவனிச்சானுங்க, நீங்களே வந்து பாருங்க ஜாமி என்று முறையிட்டான். தட்டுத்தடுமாறி எழுந்து கொண்டு கலிவரதன் கையை பற்றி அழைத்து கொண்டு தோட்டத்தின் தெற்கு கோடிக்கு சென்றான் பொன்னடி. ஆனால் அதற்குள் கிழவி எப்படியோ சமாளித்துக் கொண்டு பள்ளத்திலிருந்து வெளிவந்து விட்டாள். அவள் பக்கத்தில் அந்த கிழட்டு நாய் உயிரை விட போகிற மாதிரி இடைவிடாமல் குறைத்து கொண்டு நின்றது. சே போ
என்று அதை காலால் தள்ளி உதைவிட்டான் பொன்னடி. பள்ளம் சிறியதாகத்தான் இருந்தது. ஆனால் சமீபத்தில் தான் வெட்டப்பட்ட மாதிரி புதிதாயும் இருந்தது. இதற்கு முன் யாரும் கண்டிராததாகவும் தோன்றியது. ஏய் கிழப்பிசாசு, என்ன ரகலை பண்ணிட்டு நீங்க என்று பொன்னடி கேட்டானே ஒழிய கலிவரதன் சற்று தள்ளியிருந்த மரத்தினடியில் அக்கடா என்று உட்கார்ந்து விட்டான். பள்ளத்தை வெறித்து நோக்கியபடி நிலை குத்தி நின்றது அவன் பார்வை. கிழவி பயத்தினால் குரல் நடுங்க நாயை சுட்டி காட்டினாள். இது ஒரே அடியா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது, என்னன்னு பார்க்க வந்தானுங்க, கால் தவறி விழுந்துட்டேன் ஏஜமா சொல்லிவிட்டு காலை விந்தி கொண்டு போய்விட்டான். ஏடா, இதுக்கு முன்னே இந்த பள்ளம் கிடையாதுங்க என்று கேட்டுவிட்டு தோட்டக்காரனுக்கு கஞ்சாடை காட்டினான் பொன்னடி. கிடையாது தம்பி என்று உடனே பதிலளித்தான் அவன். நல்லதான் வெட்டியிருக்க என்று பொன்னடியின் பாராட்டோ பையிலிருந்து அவன் தோட்டக்காரனுக்கு எடுத்து தந்த ஒரு ரூபாய் இனாமோ தூரத்திலிருந்து கலிவரதனுக்கு எட்டவில்லை. சரி சரி போ என்று இறைந்த குரலில் அவனை அனுப்பிவிட்டு அவன் தலை மறைகிற வரையில் காத்திருந்த பொன்னடி விரைந்து சென்றான் கலிவரதனிடம். வாங்க பார்க்கலாம் என்று அவனை பள்ளத்தின் அருகே அழைத்து வந்தான். கலிவரதன் கண்ணெதிரிலேயே குழியினுள் இறங்கி கையால் கொஞ்சம் மண்ணை பறித்தான். காலால் பள்ளத்தின் சுவர்களை சிறிது இடித்தான். அது போயிடுச்சு என்று வருத்தத்துடன் தலையசைத்து கொண்டு மேலேறி வந்தான். வந்து போலாம் என்று கலிவரதன் கையை பற்றினான். என்னடா, என்னவோ நாடகம் எல்லாம் பண்ற, உனக்கு என்ன சந்தேகம் சொல்ல என்று கலிவரதன் எரிந்து விழுந்தான். கடந்த 15 நிமிடங்களாக மதுக்கிண்ணத்தை பார்க்காத கோபத்தோடு. நிஜமாகவே உங்களுக்கு புரியலையா, நீங்க ஊகிக்க முடியலையா என்றான் பொன்னடி ஆச்சரியத்துடன். எல்லாம் உங்க முட்டாள்தனத்தால வந்ததுதான். எது? இனிமேல புலம்பி என்ன செய்ய என்று பெருமிச்சு விட்டான் பொன்னடி. மரகதம்னு ஒருத்தி இருக்காளே, அம்பிகாவோட சித்தி, அவளை பார்த்த உடனே திருமணம் பண்ணேன். பட பேராசைக்காரின்னு அவகிட்ட போய் நீங்க சொல்லியிருக்க கூடாது புதையலை பத்தி. ஏன், அதனால என்ன ஆயிடுச்சுப்பா என்று விழித்தான் கலிவரதன். பள்ளம் ஆயிடுச்சு, அதோ அந்த பள்ளம் என்று கையை நீட்டி காட்டி விட்டு பொன்னடி சொன்னான். அந்த மரகதம் அம்பிகாவின் வாயை கிண்டி தேவகி அம்மாள் நகைகளை ஒழிச்சு வச்சிருக்கிற இடத்தை தெரிஞ்சிட்டா. அதனால தான் நாம எதிர்பார்த்தபடி அவ இங்க வரல. நமக்கே தெரியாம நேற்று ராத்திரி வந்து பள்ளம் தோண்டி அத்தனை நகைகளையும் சுருட்டிட்டு நீட்டிட்டா கம்பி. அவ்வளவு புதியலும் போயிட்டா என்று வீறிட்டான் கலிவரதன். ஒரே சமயத்தில் அழுகையும் ஆத்திரமும் வந்தன. நான் விட மாட்டேன், எப்படி கொண்டு போய் விடுவா பார்த்துடுறேன்னு விடவே மாட்டேன். அதெல்லாம் சும்மா, இனிமே எதுவும் கிடைக்காது. இந்த அம்பிகா மற்ற சமாச்சாரங்களை வெளிவிடாம பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். அப்படியானா அவளை முடிச்சிடலாங்கிறேன். சும்மாவான நகைகள் கிடைக்கும், புதையல் வைத்திருக்கிற இடத்த சொல்லுவா என்னெல்லாம் நாக்க நீட்டிக்கிட்டு உட்கார்ந்து என்ன புண்ணியம். இனிமே அவளால் தம்படி பிரயோஜனம் இல்லை, தலைக்கு மேலே ஆபத்து தான். சட்டு புட்டுன்னு தீர்த்து விட வேண்டியது தானே. கலிவரதன் கையை பிசைந்தான். கொலையா? அதில் என்னங்க கஷ்டம், உங்களுக்கு பழக்கமான வேலை தானே என்று சிரித்தான் பொன்னடி. தொடரும்.